الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي ينزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم وقال أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். ஷாபானுடைய நடுப்பத்தில் இருக்கிறோம். இன்று பிறை 17 ஷாபானுடைய மாதம் ஹிஜ்ரி 1444. வரக்கூடிய 22ஆம் தேதி மாலை பிறை 29 ரமதானுடைய பிறை பார்க்கும் நாள் 22ஆக இருக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அன்றைய தினம் பிறை தீர்மானிக்கும் பட்சத்தில் 23ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் முதல் நோம்பாக இருக்கும். இல்லை என்றால் 30 பூர்த்தி செய்தவர்களாக ஷாபான் 24 நோம்பு நோட்போம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஷாபானுடைய மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக அதில் ஈடுபடுவார்கள். மற்ற மாதங்களை விட கூடுதலாக இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் இந்த மாதத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ரஜபுடைய மாதம் 7ஆம் மாதம் கடந்து விட்டது. ரமதானுடைய 9வது மாதம் இஸ்லாமிய கேலண்டர் படி அடைய போகிறோம். இப்பொழுது 8வது மாதத்தில் இருக்கிறோம். மக்கள் இதில் பராக்காகிவிடக் கூடாது என்பதற்கு மக்களை ஆர்வமூட்டுவார்கள். இந்த மாதத்தில் ஹிஜ்ரி 2 அப்படின்னு சொன்னா 1442 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் நோன்பு கடமையாகிறது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஷாபானுடைய மாதத்தில் 1442 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரி 2ல சொல்கிறான், உங்களுக்கு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், முன்னோர்களுக்கு நோன்பு விதியானது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் இதை கடமையாக்கி இருக்கிறார் என்று ஷாபானுடைய, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இந்த கட்டளை பிறப்பித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் உம்மா 1442 வருடங்களாக உலகளாவிய ரீதியில் இந்த கடமையை நாம் நிறைவேற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உயிர் வாழக்கூடிய எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதுக்கு நாம் உள்ளத்தால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னொரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுண்டு. இந்த ஷாபானுடைய மாதத்துல நபி அவர்களுக்கு 2ஆம் ஹிஜ்ரியில நபி அவர்கள் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 2வது வருடத்துல நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குர்ஆன் எழுதப்பட்டதை பாதுகாத்த ஒரு பெண்ணாக அவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். இதற்கு முன்பு அவர்கள் திருமணமாக இருந்து விதவையாகி அவர்களை மணமுடிக்க அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாடி அவர்களுடைய உள்ளத்துல ஒரு செய்தி ஒன்று இருந்தது, நபி அவர்கள் தான் இவர்களை முடிக்க போகிறார்கள். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள்,
உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த ஒரு கணவரையும், ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவரையும், உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த ஒரு மனைவியையும், ஹப்சாவுக்கு உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவரையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்க போகிறார். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா கணவனாக மாறுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படுகிறார்கள். அது இந்த ரெண்டு பாக்கியமும் ரெண்டு பேருக்கும் நசீபாகிறது. அதுவும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஹப்சாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமணம் செய்து கொடுத்தார். இன்னொரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டு. இந்த ஷாபான் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பாசமுள்ள மகள்மார்கள் ஹஜ்ரத் உம்மு குல்தூம், ஸைனப், உம்மு குல்தூம், ருக்கையா, ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஷாபானுடைய ஹிஜ்ரி 4ஆம் வருடத்தில் தான் அவர்கள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான நல்ல பாக்கியங்களை, சந்தோஷங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதுல இந்த ரமதான் கடமையானது, ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் ஏற்பட்டது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்தது போன்ற சிறப்பம்சங்களை இந்த மாதம் நபி அவர்களுக்கு ஒரு நன்மாராயமாக கொடுத்து அது ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கவலையான ஒரு நிகழ்வு உண்டு. நபியுடைய மகள் உம்மு குல்சூம் அவர்கள் வஃபாத்தான மாதமும் இந்த மாதமாகத்தான் கருதப்படுகிறது. அது ஹிஜ்ரி 9ஆவது ஷாபான், ஹிஜ்ரி 9ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்கனவே ஸைனப் வஃபாத்தாகிவிட்டார்கள். ருக்கையா ஹஜ்ரத் உஸ்மான் முதலாவது முடிச்சிருந்த அந்த மகளும் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் முடிச்சு வஃபாத்தாகின ருக்கையா முடிந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மு குல்சூமை முடித்து கொடுத்துட்டு, இந்த உஸ்மான் எப்படிப்பட்ட மருமகன் என்றால், எனக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை தந்திருந்தால் 1 அல்ல 100 வரைக்கும் நான் ஒன்றின் பின் ஒன்றாக உஸ்மானுக்கு முடித்துக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அலா அஸ்தஹீ மின் ரஜுலின் தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் கூட வெட்கப்படும் மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான நன்மாராயங்கள், சிறப்புகள், குட் டைடிங்ஸ், அவர்களுக்கு பஷாரத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த ஷாபான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கிறது. இந்த மாதத்தை நாங்களும் நீங்களும் சந்தோஷமாக வரவேற்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம், யா அல்லாஹ் இந்த மாதத்தை நீ எமக்கு மிக சிறப்புள்ள மாதமாக நீ ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில மனிதனுக்கு சந்தர்ப்பங்களை நசீபாக்குறான். மனிதன் துனியாவுக்கு வந்ததுக்கு பிறகு சில நல்லதுகளை செய்கிறான், சில தவறானதுகள் செய்கிறான். மனிதன் அடிப்படையில குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய எல்லா குழந்தைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள். மனிதனால் தவறு, குற்றம், பாவம் அது நடக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு சமூகம் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அப்படி சமூகத்தை அழிச்சு போட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவேன் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால மனிதனாக பிறந்த நாம் அனைவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள். எங்களால தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள், குற்றங்கள், சிறிய பெரிய பாவங்கள் அது இடம்பெற்று விடுகிறது. ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்கும், வாலிபர்களுக்கும் நடக்கும், வயதுவர்களுக்கும் நடக்கும். அது கொள்கை ரீதியான பாவங்களாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மனிதனுடைய அன்றாட பழக்க வழக்கத்துல அகலாக்கு ரீதியான குற்றங்களாக இருக்கலாம். மனிதனுக்கு இந்த எல்லா வகையிலையும் பாவங்கள் ஏற்பட இடம்பாடு உண்டு. மனிதன் சில நேரம் தெரியாதனமாக குஃப்ருடைய வார்த்தைகளை பாவிக்கலாம். அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத, ஈமான விட்டு வெளியே போகக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு மனிதன் தூரமாகக்கூடிய வார்த்தைகளை
சில நேரம் சொல்லிட்டு அவன் தௌபா செய்கிறான். கண்ணியமானவர்களே, தொழுகையில் அலட்சியம், தொழுகை கலாகிறது சர்வ சாதாரணம். தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில மிக மகத்தான ஒரு அமல். ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, தொழுகைய அதனுடைய நேரங்கள்ல உரிய முறையில பாதுகாக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அப்ப தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டும். மன் ஃபாதத்து ஸலாத்துன் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு மாலுஹு, ஒரு மனிதனுடைய ஒரு நேர தொழுகை கலாவாகிறது அது சுனாமியை விட பொல்லாதது. அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனைகள். மன் ஹாஃபத அலைஹின்ன லிவக்திஹின்ன, அல்லாஹ் தஆலா யார் அதை பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறான். வல்லம் ஹாஃபிஸ் அலைஹின்ன லிவக்திஹின்ன வலா அஹத லஹு இன்தி, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்பந்தம் கிடையாது. இமானுத்தீன், தீனுடைய தூண், மனிதனுடைய சிரஸ், தலையை வெற்றிடா மனிதன் முண்டத்தை போல. தொழுகை இல்லைன்னா மனிதனுக்கு காசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சில நேரம் அதுல மனிதனுக்கு குறைபாடு வர்றதுக்கு இடம்பாடு இருக்கிறது. மனிதன் அலட்சியமாக இருந்து விடுகிறான். மனிதன் குடுக்கல் வாங்கல, இபாதத்துகள்ல ஜகாத், ஹஜ், உம்ரா, மனிதனுடைய நல்லமல்கள்ல இடையூறுகள் வந்து விடுகிறது. ஒரு மனிதர் வந்து சொல்றார், 22 வருஷமா நான் ஜகாத் கொடுக்கல, என்ன செய்யலாம் கேட்கிறார். 22 வருஷம். ஆனா அவருக்கு இப்ப நான் 22 வருஷம் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன். ஜகாத்துடைய அந்த 2.5 வீதம் அது சேகரிக்கப்பட்டு கொடுக்கப்படாமல் இருந்தால், அது மத்த பணத்தோட சேர்ந்தால், இது அகாலத்தின் மாது ஜகாத்தின் கத்தில்லா அஹலக்கத்தோ, அந்த 2.5 வீதம் அது கேன்சரை போல உள்ளது, அது அழிச்சு விடும் என்பதாம். ஜகாத் கொடுக்கப்படாம உரியவர்களுக்கு தாமதிக்கப்பட்டு, இன்றைய காலத்தில் என்ன ஒரு காலம் இருக்கும், நபி அவங்க சொன்னாங்க ஜகாத் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல ஜகாத் கொடுக்கப்படுறதுக்கு தகுதியானவர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இந்த நேரம் யாருக்கும் போன வருஷத்துடைய ஜகாத்தை இன்றைய வரைக்கும் ஈடிச்சு வைக்கிறதுக்கு எந்த வகையிலையும் அனுமதி இல்லை. அவர் ஒரு பாவியாக, பணத்தில் அவர் செய்யற ஒரு அநியாயக்காரராக கருதப்படுவார். அவருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை வருவதற்குரிய அடையாளம் தான் அது. அதனால மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக சிறந்தது சஹாபாக்களுக்கு உள்ள ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு காலையில வந்த 1 லட்சத்தை மாலையில பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இஃப்தார் செய்யறதுக்கும் வசதி இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 700 camels ஒரே நாள்ல தர்மம் செஞ்சு போட்டாங்க. கொடுக்கிறதுக்கு ஒரு மனிதன் தேடி வரக்கூடியவர்களையும் அடையாளம் காணணும், தானும் தேடி போயிட்டு கொடுக்கணும். இது 2 மார்க்கத்தில் உலமாக்களுக்கு, தனவந்தர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல். உலமாக்களும் தனக்கு வர்றவர்களை அலட்சியம் இல்லாம வழிநடத்த வேண்டும், அவர்களும் தேடி போயிட்டு வழிகாட்ட வேண்டும். தனவந்தர்களும் தன்னிடத்துல வரக்கூடியவர்களையும் அடையாளப்படுத்தி எல்லாருக்கும் பணமாக கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. சில மனிதர்களுக்கு உபதேசம், வழிகாட்டல், சில மனிதர்களுக்கு என்னென்ன வகையில வழிகாட்ட முடியுமோ அதை செஞ்சு வர வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, மனிதன் அடிப்படையில வியாபாரத்துல மனிதனுக்கு தவறு நடக்கும். இன்னொத்த பணத்தை அபகரிச்சிருப்பான், கடன் எடுத்து கொடுக்காமல் இருப்பான். இது பெரிய பாவம். ஒரு மனிதன் ஷஹீதாகிவிட்டால் அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா கடனை தவிர என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகிறதுக்கும் அவன் சொர்க்கத்துக்கு போக்குறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கும் கடன் தான் காரணமாக இருக்கும் சொன்னான். இன்னொருவருடைய பணத்தை எடுத்தா திருப்பி கொடுக்கிற நியத்துல இருக்கும். பலரையும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். செக்கை கொடுத்துட்டு இந்த பாருங்க ரிட்டர்ன் ஆகிருச்சுன்னு சொன்னா சிம்பிளாக அந்த செக்கை எடுத்து அதை அப்படி கிழிச்சு வாயில போட்டு முழுங்கிடுறாங்க. அல்லதீன யாக்குலூன அம்வால் யதாமா புல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூரிஹிம் நாரா. நீங்க உலகத்துல கோர்ட் கச்சேரியில தப்பிரலாம், ஆனா அல்லாஹ் கிட்ட தப்ப முடியாது. பிறருடைய சொத்து அபகரிக்கிறதுல அது அநியாயம். எப்படிப்பட்டதுன்னா யதீமுடைய சொத்து அபகரிக்கிறதே வயிற்றுல நெருப்ப கட்டுறதுக்கு சமம் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் குடுக்கல் வாங்கல் ஏதும் தவறு இருந்தா அதையும் சீராக்கிக் கொள்ளணும். ஜகாத் கொடுக்காமல் இருந்தா அதையும் சீர்படுத்திக் கொள்ளணும். ஹஜ்ஜு கடமையாக செய்யாம மௌத்தாகிட்டா அந்த மௌத்தான குடும்பத்திட கடமை வராசத்து சொத்தை பிரிச்செடுக்கிறதுக்கு வாப்பாட சகோதரருடைய ஜகாத் ஹஜ்ஜ நிறைவேற்றணும்.
ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு. ஏன்னா மனிதனுடைய கடித மனிதன் கேட்டு எடுத்துக் கொள்வான். நபி உங்ககிட்ட ஒரு ஜனாசா வந்தா தொழுவிப்பாங்க. ஆனா தொழுவிக்க முதல் கேட்பாங்க, இவருக்கு எதுவும் கடன் இருக்குதா? கடன் இருந்தா நபி அவங்க சொல்லுவாங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் சொல்லுவாங்க. பிறருடைய பணம் அது விளையாட்டு இல்லை மேலான சோதர்களே. அதுல அநியாயம் செய்யறவர்களை நபி ஒரு நாள் மன்னிச்சது கிடையாது. செல்லம் சில நேரத்தில் அறிவிப்பாங்க, யார் இவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறார்? சஹாபாக்கள் பொறுப்பெடுப்பாங்க. நபியவர்களுக்கு வசதி வந்ததுக்கு பிறகு நான் இதை பொறுப்பெடுக்கிறேன் என்று பொறுப்பெடுத்துட்டு தான் அந்த கடனை கொடுத்துட்டு தான் நபியவங்க ஜனாசா தொழிப்பாங்க. அதனால கடன் எடுத்தவர்கள் துனியால ஒரு மனிதனுக்கு அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு வகையில குடுக்கல் வாங்கல்ல நேர்மையாக நடந்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, இல்லற வாழ்க்கையில மனிதனுக்கு பல தவறுகள் நடப்பது. மனைவி மக்களுக்கு மனிதனால பல குற்றங்கள் நடக்கிறது. மனைவிக்கு அநியாயம் செய்யறது, குழந்தைகளுக்கு அநியாயம் செய்யறது, குழந்தைகள் தாய்க்கு அநியாயம் செய்யறது, தகப்பனுக்கு அநியாயம் செய்யறது, இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் மனிதனால சர்வ சாதாரணமாக ஏற்படுவதை நாங்க வளர்க்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையில மனிதனால குற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். மேலான சகோதரர்களே, ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாக்குவாதம் வந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை ஏசி விட்டார்கள். ஏசினத்தை உணர்ந்த அபூபக்கர், ரபியா நீ என்ன மன்னிச்சிரு கேட்டார். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார். திரும்ப வந்து சொன்னார், என்ன மன்னிச்சிரு ரபியா அஸ்லமி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான் கோவத்துல ஏசிட்டேன். அது அவர் மன்னிக்க மாட்டேன்னு நபியவர்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் நான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ரபியா, அபூபக்கர் யாருன்னு தெரியுமா? அபூபக்கர் அல்லாஹ் இடத்துல மிக விருப்பமானவர் மனிதர், அவரால் தவறு நடந்து விட்டது மன்னிப்பு கேட்கிறார். கண்ணியமானே, உலகத்துல மன்னிச்சு பழக வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாளையில அடியார்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சில மனிதர்களை ரகசியம் பேசிட்டு அல்லாஹ் ஏதோ உனக்கு சொர்க்கம் போகுன்னு அனுப்பி வைப்பானா, உன்ன குற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விட்டேன் என்று சொல்வான். அதனால உலகத்துல மனிதனால தவறு நடக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு எதிர்பார்க்கக்கூடிய நாம் அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும் என சொல்றேன். நான் ஏன் இதை ஷாபான பத்தி சொன்னேன், பிறை பாப்புறத பத்தி சொன்னேன். 22 பிறை பார்ப்போம். அதுக்கு சில கிரைட்டீரியாவை நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னது, மனிதனால தவறு நடக்கும் பொழுது அந்த தவற மனிதன் அடையாளப்படுத்தி திருத்திக் கொள்ளோரும். அதுக்குள்ள ஒரு வாய்ப்பை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பு நாம் 22ஆம் தேதி பிறப்பாக்குறதுக்கு நாட்டுல பல இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். பிறை பார்ப்பது என்பது ஒரு ஜமாத்தாக போயிட்டு பார்க்கணும். அந்த பிறை தென்படக்கூடிய இடங்கள்ல போய் ஒரு ஜமாத்தாக இருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்மான் தோட்ட வரைக்கும், காலிலிருந்து கொழும்பு வரைக்கும், எந்தெந்த பகுதிகளில் அது பிறை தென்படுவதற்கு வாய்ப்புள்ளதோ அந்த பகுதிகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூட்டாக இருந்து பிறை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த நாட்டில் பல வருடங்களாக இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஜமியத்துல் உலமா, பெரிய பள்ளி, முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 5 கிரைட்டீரியா இந்த நாட்டுக்கு உண்டாக்கி இருக்கிறோம். முதலாவது, அது இன்டர்நேஷனல் பொறை அல்ல, உள்நாட்டு பொறை. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது. ஹஜ்ரத் குரைப் அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய அடிமை, அவர்கள் ஷாம் சிரியாக்கு போனார்கள். சிரியாக்கு போன நேரம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நோம்பு நோற்றார்கள். மதீனாக்கு வந்த உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, நீங்க சிரியால எப்ப நோம்பு பிடிச்சீங்க? நாங்க சிரியால வெள்ளிக்கிழமை பிடிச்சோம். இவங்க சொன்னாங்க, நாங்க சனிக்கிழமை தான், சனிக்கிழமை இரவு பிற கண்டு சனிக்கிழமை பிடிச்சோம். கேட்டாங்க, அங்க கண்டதை வச்சு இங்க பிடிக்க இயலாதா? அவங்க சொன்னாங்க, அப்படி செய்ய இயலாது, நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வெரி ஆத்தென்டிக் ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்ப இன்டர்நேஷனல் பொறை அல்ல. கேரளால கண்டா அது அவங்களுக்கு தான், அது மன்னார்ல கண்டா அது எங்களுக்கு தான் என்ற ஒரு கிரைட்டீரியா உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் ஏகமனதாக அதுல அந்த அஸ்ட்ரோனமில தேர்ச்சி பெற்ற உலமாக்கள், அதுல அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆக இன்டர்நேஷனல் என்றதை விட்டுட்டு அது ஒற்றுமை என்பதற்கு அது கிரைட்டீரியா அல்ல.
பிழையான கிரைட்டீரியாக்கள் எடுத்து நாங்க விவாதத்துக்கு போக கூடாது. ஒற்றுமை என்றது உள்ளத்துல ஒற்றுமை ஆகிறது, ஒற்றுமை என்றது விட்டு கொடுக்கிறதுல ஒற்றுமை ஆகிறது, ஒற்றுமை என்றது மற்றவர்களை திட்டாம இருக்கிறதுல ஒற்றுமை ஆகிறது, ஒற்றுமை என்றது ஒருவருக்கு ஒருவர் துவா செய்யறதுல ஒற்றுமை ஆகிறது, ஒற்றுமை என்ற ஒருவருக்கு ஒருவர் மதித்து நடக்கிறதுல ஒற்றுமை ஆகிறது, ஒருவரை விட்டு கொடுத்து மற்றவர்களை கண்ணியத்தை பாதுகாக்கிறதுல ஒற்றுமை ஆகிறது. அதுதான் ஒற்றுமையை தவிர ஒற்றுமை பெருநாள் உலகம் எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்றுல அமெரிக்கா வேற, பிஜி வேற, அது ஆஸ்திரேலியா வேற. மேலான சகோதரர்களே, கால நேரத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய நாங்க, டைமையும் தெரிந்திருக்கக்கூடிய நாங்க அதை ஒன்றுபடுத்துறது என்பது சாத்தியம் இல்லை என்பதை அதை இங்க நான் விவரிச்சு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆக முதலாவது லோக்கல் புற, இரண்டாவது பூமியிலிருந்து கண்ணால பார்க்கணும். இது ஆகாயத்துல பறந்து போயிட்டு பாக்குறதோ கருவிகளை வச்சு பாக்குறதோ அல்ல. மேலான சகோதரர்களே, அதுக்கு சில நேரம் இந்த நாள் பெற பார்க்க முடியாது என்று முஸ்லிம்கள்ல தேர்ச்சி பெற்ற வானியல், அந்த அஸ்ட்ரானமியில தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லும் பொழுதே, ஒருவர் நான் பார்த்தேன் என்று வந்து சொன்னா சிலவேளை அவர் அந்த நாள்ல சாத்தியம் இல்ல. எப்படி 6:22 சூரியன் மறைகிறது, சந்திரன் 6:15 மறைந்து விட்டதுன்னா 6:15 மறைந்த சந்திரனை இவருக்கு 6:30 எப்படி காண முடியும்? சாத்தியம் இல்லை. அப்ப சாத்தியம் இல்லாத ஒன்றை வந்து கண்டேன் என்று சொன்னால் அது அந்த காதை ஜட்ஜாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க நிராகரிச்சிருவாங்க. நிராகரிச்சா நான் கண்டேன் என்ற ஊரை குழப்பாம அதுக்குள்ள கிரைட்டீரியா, அதுக்குரிய வழிகாட்டல், அதுக்குள்ள மார்க்க தெளிவுகள் அழகான முறையில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பின்பற்றி பெரிய பள்ளி, ஜெமியத்துல்லமா, முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான உலமாக்கள் நாட்டில் அமரப்பட்டு வருஷம் பூரா முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா, ரஜப், ஷாபான், ரமதான், ஜுல்காதா, ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, இந்த 12 மாதங்களும் பிறை பார்க்கப்படுகின்றன. ரமதான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அதுக்குரிய டேட்டை பிக்ஸ் பண்ணி மிக தெளிவாக, எனக்கு தெரிய நான் 25-30 வருடங்களாக இதில் ஈடுபட்டு இருக்கிறேன். இதற்கு முதல் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த நாட்டு முஸ்லிம்கள் 1000 வருடத்துக்கு மேல வாழ்ந்தவர்கள் இந்த கிரைட்டீரியா படிதான் இருந்திருக்கிறார்கள். அதுல இந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த 5 அம்சம், உள்நாட்டு பிறை, வெற்று கண்களால பார்க்கக்கூடிய பிறை, அதுக்காக வேண்டிய ஆய்வாளர்கள் இது முடியாது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் 4வது இருந்து வழிகாட்டுவார்கள். யாரும் அந்த நாள்ல கண்டேன் என்றிருந்தால் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நாட்டை மதித்து உலமாக்களுடைய இந்த தீர்ப்பை மதித்து அவர்கள் அதை விற்று கொடுத்து நடப்பதுதான் சிறந்தது. இல்ல அவர் நான் அல்லா கிட்ட நன்மை அடையணும் என்று நினைச்சா அவருக்கு மட்டும் நோன்பு விடுறதுக்கு, அவருக்கு மட்டும் தனிமையில் அதை கொண்டாடுறதுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர பப்ளிக்கு வந்து அது அவரை பப்ளிக்ல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு எந்த வகையான வழிகாட்டலும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதை ஒரு விவாதமாக ஆக தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அழகான வழிகாட்டல்கள், அழகான பொறுப்புதாரிகள், அதுக்குள்ள உலமாக்கள், அது பேச்சு பெற்றவர்கள் அழகான முறையில் நடத்துறாங்க. சில விஷயங்களை அவர்களுக்கு ஒப்படைச்சிட்டோம்னா அல்லாஹ் கிட்ட நாங்க அதுக்கு கேள்வி கணக்கு சொல்லப்படுது தேவைப்பட மாட்டாங்க. கண்ணியமானங்களே, ரமதான் வரப்போகிறது. நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்னன்னா, மனிதன் அடிப்படையில மனிதனால தவறு நடந்திருக்கும். ஈமான்ல ஏதோ மேல தவறு நடந்திருச்சா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், ஈமான் உள்ளவரும் ஈமானற்றவரும் சமமாக மாட்டார்கள் சொல்கிறான். யா அல்லாஹ், இந்த ஈமான்ல அல்லாஹ் மஹப்பிப் இலைனல் ஈமான், யா அல்லாஹ் எனக்கு ஈமான விருப்பம் உள்ளதாக ஆக்கிதா, வஸையின் ஃபி குலூபினா, என்ற உள்ளத்தில் அதை அலங்கரித்து தான் அந்த அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டும். மேலான சகோதரர்களே, ரமதான் வாரது என்று சொன்னா 6 மாசத்துக்கு முதல் துஆ கேட்டு ஆயத்தமாகுவார்களாம். ரமதான் முடிஞ்சோன்னு 6 மாசம் அல்லாஹ் கிட்ட இந்த ரமதான கபூல் செய்து தான் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவார்கள். இதனாலதான் ஹதீஸ்ல ரஜப், ஷாபான் என்ற மாதம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் இந்த மாதங்கள்ல வரக்கத்தை ஏற்படுத்தி தாண்டு ஏன் எனக்கு ரமதான் அடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை. கண்ணியவான்களே, அந்த ரமதான் சுப்ஹான் அல்லாஹ், அது ரஹ்மத்துடைய மாதம், அது மன்னிப்புக்குரிய மாதம், அது நரக விடுதலைக்குரிய மாதம், அது குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்த மாதம், அல்லாஹ் அது லைலத்துல் கத்ரை ஏற்படுத்திய மாதம்,
அதை நபி அவர்கள் ஏனைய நாட்களை விட அஜ்வத் மாஃபி ரமதானுடைய காலத்துல நபி அவர்கள் கொடையாளி. சுப்ஹானல்லாஹ். ஏனைய மாதங்களை விட நபி அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபியுடைய அந்த கொடுக்கும் தன்மையை படிச்சோம்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல நபியை தடுத்திருக்கிறான். நீங்க இப்படி தொடர்ந்து கொடுக்காதீங்க என்று அல்லாஹ் தடுக்கக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் கொடுக்கிறார்கள். இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமைந்த அந்த வரலாறை படிக்கும் பொழுது உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்ன மனிதர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியுடைய கொடுக்கும் விதம், ஒரு பெண்மணி அந்த ஊருக்கு போய் சொல்கிறாள், நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டதில்லை, அப்படி அவர் கொடுக்கிறார் சொல்கிறார். ஜகாத்தை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. ஜகாத் என்பது 2.5%. நீங்க உங்களோட கொடுக்க வேண்டியதுல சதக்காவை பாருங்க. கஞ்சனுக்குள் அடையாளம் என்ற ஹதீஸ்ல வந்திருக்குது, நேர்ச்சை செஞ்சு கொடுக்கிறது. எனக்கு இந்த நோய் சோமாகிட்டா நான் ஒரு ஆடை கொடுப்பேன். ஹதீஸ்ல வருது பகீல் இஸ் a stingy person, அவன் ஒரு கஞ்சன். அல்லாஹ்க்கு நீ இப்படியா கொடுக்கணும்? நீ ஆடை கொடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட கேளு. அல்லாஹ் நான் கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன்னா என் தாய்க்கு தேவை, என் குழந்தைக்கு அழுகிற குழந்தைக்கு கொடுக்காம என் தாய்க்கு கொடுத்தேன். அல்லாஹ் எனக்கு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தும் அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யாம உனக்காக கொடுத்தேன் என்று கேட்கிறது தான் கல்ல நகற்றும், முசீபத்தை நீக்கும். வேளாண் சகோதரர்களே, வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு முறை இந்த ஷாபானுடைய நாளையில நாங்க நீங்க எல்லாரும் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவோம், யா அல்லாஹ் இந்த ரமதான் எனக்கு வித்தியாசமானதாக்கிட்டா, மஸ்ஜிதுகள் எல்லாம் குர்ஆன் உள்ள மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நீங்க எல்லாம் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல கண்டில நான் ஒரு மஸ்ஜிதுல தான் ரமதான்ல தராவி தொழுவிப்பார்கள். அதுல தராவி குர்ஆன் ஓதி தொழுவிப்பார்கள். தராவி எல்லா மஸ்ஜித் தொழுவார்கள். ஆனா 30 ஜோதி ஒரு மஸ்ஜிதுல அதை தேடி போகும் நாங்க சின்ன வயது. ஆனா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹுஃபாஸுல் குர்ஆன்கள், அல்ஹம்துலில்லாஹ் தாருல் குர்ஆன் கரீம், ஹையத்துல் குர்ஆன், ஜமியத்துல் உலமா, குர்ஆனுக்குரிய சேவை மதரசாக்கள், ஹாஃபிஸ்கள், ஹுஃபாஸ்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் 3 ஹுஃபாஸ்களே, ஆலிம்களே, நிர்வாகிகளே, குர்ஆனுடைய ஹிஸ்புகளை முன்னே காலத்துல போல ஏற்படுத்துங்கள். இரவையில மஸ்ஜிதிலிருந்து குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனுடைய அம்மஜூஸ் தஃசீர் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த குர்ஆனை அதை மக்களுக்கு விளக்க வையுங்கள். ஒரு நேரம் 30 நாட்களுக்கும் இன்றைய நாள் தராவில இதுதான் ஓதப்படுக போகிறது என்ற இந்த தஃசீரை ஒரு பகல் நேரத்தில் எடுத்து மக்களுக்கு விளக்கம் கொடுங்கள். வேளாண் சகோதரர்களே, உலமாக்கள் மீது, மதரசாவுடைய உஸ்தாதுகள் மீது இது ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது. இந்த குர்ஆனை, அதை குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆனுடைய அமலை, குர்ஆனுடைய தாவாவை, குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது எங்களுடைய கடமைப்பாடில் ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்பிருந்தே ஆயத்தமாகவும் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவோம். ஒரு சஹாபி உஸைத் இப்னு ஹுதைர் குர்ஆன் ஓதும் பொழுது பக்கத்தில் அவருடைய யஹ்யா என்ற குழந்தை, ஒரு குதிரை இருக்கிறது, குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு வெளிச்சமாக வருகிறது. அந்த குதிரை துடிக்குது. குர்ஆன் ஓத நிறுத்தினா அந்த வெளிச்சம் நீங்கி விடுகிறது. அவர் குர்ஆன் ஓத நிறுத்தினார். நபி கிட்ட போய் சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீ ஓதும் குர்ஆனை பார்ப்பதற்கு, அதை ருசிப்பதற்கு, அதை கண்டு ரசிப்பதற்கு மலக்குமார்களுடைய கூட்டத்தை தான் இந்த ஒளியாக பார்க்கிறாய் சொன்னார்கள். காலை வரைக்கும் நீ ஓதிருந்தால் அந்த ஒளியை பார்த்திருப்பாய். நாளை கியாமத்து நாளையில் குர்ஆனும் ரமதானும் எங்களுக்கு சிபாரிஷ் செய்ய போகிறது. வேளாண் சகோதரர்களே, இவன் பகலெல்லாம், இவன் இரவெல்லாம் குர்ஆனை ஓதினான், பகலெல்லாம் நோன்பு நோற்றான் என்று அல்லாஹ் இடத்துல மண்டாட போகிறது. அதனால் தாய்மார்களே, சகோதரர்களே, நாட்டில் உள்ள தாய்மார்கள் குர்ஆனுக்கு அதிகமான உங்களுடைய சமையல், உங்களுடைய வேலை, அதுகளே நீங்க தான் செய்ய வேண்டும். அதுல நேரத்தை குறைச்சு கொண்டு குர்ஆனுக்கும் திக்ருக்கும், உங்களுக்கு நோன்பு கடமையான காலங்கள் அல்லாத, நோன்பு பிடிக்காத மாதவிடாய் காலங்களிலையும் திக்ர்லையும் ஔராதிலையும் இஸ்திக்ஃபார்லையும், சுப்ஹானல்லாஹ், சில பெண்மணிகள் ஓதக்கூடிய திக்ர்களையும் ஔராதுகளையும் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்குது. வேளாண் சகோதரர்களே, இந்த நாட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தினமும் குர்ஆன்ல 5 ஜுஸ் 10 ஜுஸ் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 5 ஜுஸ் 10 ஜுஸ் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
அதனால குர்ஆன் மீது கவனம் செலுத்தி லைலத்துல் கத்ர் அடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் நான் கருணை உள்ளவனாக இரஹமு மன்ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்க காட்டுங்கள், வானவர்கள் உங்கள் மீது இரக்க காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மிக கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். சென்ற ஜும்மாலையும் நான் இந்த ஹதீஸ சஹீஹ் முஸ்லிம் உள்ள ஹதீஸ இன்னொரு விடுத்தம் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை 100ஆக பிரித்து ஒன்றுதான் இந்த துனியாவுக்கு கொடுத்திருக்கிறான். 99 அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாளை கியாமத் நாளையில கொடுக்கிறதுக்கு, ரமதானுடைய முதல் 10 கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இரவும் இறங்கி வந்து யாரும் எனக்கு மன்னிப்பு கேட்கிறீங்களா, அவனோட பாவத்தை மன்னிக்கிறேன்னு கேட்கிறான். அதனால பாவத்தை மன்னிச்சு கொள்ள, செஞ்ச தவறுகள்ல இருந்து மீண்டு கொள்ள, இபாதத்துகள்ல ஈடுபட, தொழுகையை சீர்திருத்திக் கொள்ள, தர்மத்தில் ஈடுபட, நோம்ப சீராக செய்து கொள்ள, நல்லமல்களில் ஈடுபட, குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ்விடத்துல மன்றாடி தீர்த்து கொள்ள, அல்லாஹ்விடத்துல நாளை கியாமத் நாள்ல சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களை மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். வாலிபர்களே, உங்களுடைய தவறான பழக்க வழக்கத்தை விட்டுவிடுங்கள். அடிக்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிக்ட்ஸில் இருந்து விட்டுவிட்டு தன்னுடைய நல்ல பழக்கத்தை, இந்த ஒரு 12 நாள் தான் இருக்கிறது, இந்த 12 நாள்ல எங்களை ஆயத்தப்படுத்தினால்தான் ரமதான் சிறப்பாக கழிக்க முடியும். அந்த ரமதான் வரும் பொழுது முன்னோர்கள் எப்படி அந்த ரமதான வரவேற்றார்களோ, அமல்களை கொண்டு, திக்ர கொண்டு, குர்ஆனை கொண்டு, தௌபாவை கொண்டு, அப்படி கொடுக்கிறத கொண்டு, சுப்ஹானல்லாஹ், உங்களோட ஜகாத்துகளை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இப்ப இருந்து அடையாளப்படுத்திருங்க. கொடுக்க வேண்டிய ஜகாத்தை ஒதுக்கிறங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சு தான் கொடுக்கணும் என்பதுக்கு சட்டம் கிடையாது. உடனே கொடுங்க, ஒரு மாசத்துல கொடுங்க, 2 மாசத்துல கொடுத்து முடிச்சிருங்க. மேலான சகோதரர்களே, அடுத்த வருஷத்துடைய ஜகாத்தை முட்கூட்டி கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அது தேவைப்பட்டால், இல்லன்னா அந்தந்த வருஷத்துக்குரிய ஜகாத்தை அந்த நேரத்தில் அடையாளப்படுத்தி கொடுப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை பெற்று தருவதற்கு காரணமாக அமையும். சதக்கா கொடுக்கும் பொழுது மக்களுக்கு எது தேவையோ, நீங்க அரிசி கொடுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு 50 கிலோ அரிசி இறக்கினா அந்த மக்கள் எப்படிதான் வாழ்வாங்க? வேளாண் சகோதரர்களே, பணமாக கொடுங்க. யாருக்கு எது தேவை? ஒரு லைட் பில் கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும், மறந்தெடுக்க கஷ்டமாக இருக்கும், அந்த நோம்புல அவர்களுக்கு கறி வாங்கி கொள்றது கஷ்டமா இருக்கும். அடையாளப்படுத்தி கொடுங்க வேளாண் சோதர்களே. தேவையுள்ளவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது இது அல்லாஹ்க்கு விருப்பமானது. அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருணையை சொல்றதுக்கு சொன்னாங்க. ஒரு தாய் தந்த புள்ளைய எங்கேயோ விட்டுட்டா, தேடுறா, புள்ளைய எங்க இந்த புள்ள தேடுறா, துடிக்கிறா, காண்ற புள்ளையெல்லாம் எடுத்து பால் கொடுக்கிறா. என் புள்ள துடிக்குமே பால் குடிக்கிறதுக்கு அந்த தண்ட புள்ள கண்ட உடனே அதை கட்டி பிடிச்சு பால் கொடுத்துட்டு அந்த தாய் பட்ட சந்தோஷம். நபி அவங்க கேட்டாங்க, இந்த புள்ளைய தூக்கி தாய் நெருப்புல போடுவாளா? போட மாட்டாயே. இந்த தாய்க்கு மீது அன்பு இதை விட 99 மடங்கு அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்று நரவிடுதலாக மாறி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சாந்தியும் சமாதானத்தை ஐக்கியத்தையும் கொண்டு வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. இந்த மஸ்ஜிதையும் இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய, இந்த ஊர்ல கூடியிருக்கக்கூடிய, இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எமக்கு அல்லாஹ் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரவிடுதலையும் தருவாயாக. உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாக. மக்கா மதீனாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ் உம்ராவை பைத்துல் மக்தஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நசீபா ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள் ஆக்குவாயாக. ரமதானுக்காக ஆயத்தமாகிறோம் யா அல்லாஹ். இந்த ஷாபான்ல இருந்து ஆயத்தமாகிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை போக்கிடுவாயாக.